ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு ஜஸ்ட் டாக் வெல்கம் டு அனதர் வீடியோ. எல்லாரும் பயங்கரமாக பிஸியாக இருப்பீங்க சட்டசபையில். ஸோ இன்றைக்கி சட்டசபையில் தனி தீர்மானம் வந்து தமிழக வெற்றி கழக சார்பாக தமிழ்நாடு அரசு வந்து இன்றைக்கி ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையறை அப்படின்ற இந்த சட்ட திருத்தத்திற்கு நாங்கள் ஆதரிக்கவில்லை, தமிழ்நாடு ஆதரிக்காது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் வந்து ஒரு சில கட்சிகள் வந்து தீர்மானத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா திமுக ஒத்துக்குச்சு. இதே டீலிமிட்டேஷனுக்காக தான் 2, 3 நாளைக்கு முன்னாடி வந்து எம்பி மீட்டிங் வச்சாங்க. ஆனா அப்ப திமுக அதில கலந்துக்கல. ஆனா இப்ப திமுக அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். என்னய்யா அப்ப வேண்டான்றீங்க, இப்ப வந்து ஓகேன்றீங்க அப்படின்னு. இந்த டீலிமிட்டேஷன ஏன் இந்த தமிழ்நாடு வந்து எதிர்க்குது அப்படின்ற இந்த பல கேள்விகளுக்கு சட்டசபையில நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய பேர் நெறைய விளக்கங்கள் குடுத்திருந்தாலும், நான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் புரியிற மாரி ஈஸியா சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா, இதுக்கு முன்னாடியே இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்ப? போன வருஷம் போட்டிருக்கேன். போன வருஷம் நம்ம புஷியானந்த் அவர்கள் வந்து இதே திமுக இந்த டீலிமிட்டேஷனுக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடந்தப்ப, உங்களுக்கு இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி, திருப்பி இப்போ அத போடுவோம். உங்களுக்கு கொஞ்சம் புரியட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. புரிஞ்சுச்சுன்னா அப்படியே லைக்கையும், கமெண்ட்டையும் போடுங்க. புரியலைனாலும் போடுங்க. ஓகே? புரியலன்னா கமெண்ட்ல போடுங்க. நான் இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறேன் அடுத்த வாட்டி. சரி, இந்த டீலிமிட்டேஷனை பிஜேபி தான் முதல்ல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அவங்க முதல் ஒரு அடிப்படையில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடு முடியாது அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்ட்டோம். சரிப்பா, நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீ அப்படிலாம் பண்ணேன்னா நாங்கள் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுறேன், இப்போ இருக்கிற எம்பியை வந்து 50% அப்படியே நான் அப்கிரேட் பண்ணுறேன், அதுக்காக ஒத்துக்க அப்படின்னு பிஜேபி சொல்லலாம். அதுக்கும் முடியாதியா, நீ 50% அப்கிரேட் பண்ணாலும் நான் ஒத்துக்க முடியாதியா அப்படின்னு திருப்பி தமிழ்நாடு வந்து தடை போடுது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், மக்கள் தொகை அடிப்படையிலையும் வேண்டான்றோம், சரி இப்போ இருக்கிற எம்பி அப்படியே 50% ஏற்றினாலும் நமக்கு எம்பி ஏறும் தானே அப்படின்னு வேண்டான்றோம், ஏன் அப்படின்ற இந்த கேள்விகள் பல பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடை வந்து பிஜேபி வந்து நாங்கள் அமுல்படுத்துகிறோம், ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா தான் நாங்கள் அமுல்படுத்துவோம் அப்படின்னு ஒரு செக்கை வைக்கிறாங்க. இப்போ இந்த 33% வந்து ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு ஒரு சில கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷனுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த 33%க்குள்ள பிற்படுத்தப்பட்ட பெண்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட பெண்கள், சிறுபான்மையினர் சேர்ந்த பெண்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பெர்சன்டேஜை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே இந்த இந்த பெர்சன்டேஜில் பிரிக்கிறாங்க பாருங்கள், இங்கே தான் பிரச்சனை. பெர்சன்டேஜ் பிரிக்கிறாங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் பிரிக்கிறதுல பிரச்சனை கிடையாது, அது அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்றதெல்லாம் பிரச்சனை. புரியுதுங்களா? பொத்தாம் பொதுவாக பிரிச்சிடுறது. இப்போ ஒரு சிறுபான்மையினருக்குனே வந்து இப்போ ரிசர்வேஷன் இருக்குது. இந்த ரிசர்வேஷனை வந்து யார் உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காது. அவன் நல்லா லட்சமாக சம்பாதிப்பான், கோடி கணக்கில் காசு வச்சிருப்பான், அவனுக்கும் போய் சேரும். இது இது நியாயமா? நியாயம் இல்லைல்ல. அப்போ இந்த விஷயத்திலேயே முதல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் பண்ணணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணால் ஒரு ஸ்டேட்டில் எத்தனை மக்கள் எக்ஸாக்டாக இருக்காங்க அப்படின்ற ஒரு கணக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கு எடுத்தோம்னா, அப்போ அவன் யார் மேல் ஜாதி, எவன் மிடில் ஜாதி, எவன் அதுக்கடுத்து, எவன் பிற்படுத்தப்பட்ட இப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரி இருக்குல்ல, இதில் தெரிஞ்சிடும்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசர்வேஷன் பிரிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ள குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் ரொம்ப பிற்படுத்த இடத்துல இருப்பாங்க. ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு போய் அதை சேர வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இடத்துல எல்லா கம்யூனிட்டிலையுமே இருப்பாங்கல்ல. ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே அடிமட்டத்தில் இருக்கிறவனும் இருப்பான், டாப்பில் இருக்கவனும் இருப்பான். எல்லாருமே அடிமட்டத்திலே இருக்க மாட்டாங்கல்ல. எல்லா கம்யூனிட்டிலையும் அடிமட்டத்திலே இருக்காங்க அப்படி கிடையாதுல்ல. இப்போ மிகவும் பிற்படுத்தப்பட்ட கம்யூனிட்டின்னு ஏதோ ஒன்று சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, அந்த கம்யூனிட்டிலையும் எவனோ ஒருத்தன் அடிமட்டத்தில் இருப்பான், எவனோ ஒருத்தன் டாப்பில் இருப்பான். கரெக்டாக? அப்போ ஆனால் 2 பேருக்கு ஈக்குவலாக போயெல்லாம் சேரும். இது எந்த வகையிலாம் நியாயம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தெரியாது. அப்படி தான் பார்த்து நம்ம சட்டங்கள்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, நான் டீலிமிட்டேஷன் விட்டு எங்கெங்கேயோ போயிட்டேன் பாருங்க. இந்த டீலிமிட்டேஷனை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் வந்து பிரித்தாங்க. இந்த பாப்புலேஷன் அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எம்பி முதல்ல எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டுங்க. ஒவ்வொரு 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா அப்படின்றதான் கணக்கு. என்னது, ஒரு ஸ்டேட்டில் ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. ஸோ அப்படின்ற அடிப்படையில் 1971 ஃபிக்ஸ் பண்ணாங்க. எப்படின்னா 543 எம்பி ஒருத்தமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மட்டும் 543 எம்பி. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க, அதை பேஸ் பண்ணி. அப்போ 1971 அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து 4 கோடி. அந்த 4 கோடிக்கு பக்கத்தில். அதனால தான் இன்றைக்கி 39 எம்பி தமிழ்நாட்டில். புரியுதுங்களா? 39 எம்பி இருக்கும் ப்ளஸ் 40 சேர்த்து 40 எம்பியை
ஏன்னா ஒட்டுமொத்தமாக அப்போ ஒரு 4 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருந்து. இன்னைக்கு உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ? 80 எம்பி. ஏன்னா அன்னைக்கு 8 கோடி பேர் இருந்தாங்க. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே அந்த காலத்தில் இருந்த அந்த மக்கள் தொகை அடிப்படையில் எம்பியை பிரிச்சுட்டாங்க. 543 எம்பி. இதில் யார் 272 எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பிஎம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் எப்படி வந்து 234 யார் பாதி எடுக்கிறாங்களோ அவங்க சிஎம்மோ அதே தான் அங்கேயும். அப்போ இந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இதில் இந்த சிஎம் பிஎம் ஆகிறதுல மேட்ரு கிடையாது இவங்களுக்கு. இவங்களுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா ராஜ்யசபாவில் 3ல் 2 பங்கு ஆட்கள் அந்த பில்லுக்கு அக்செப்ட் பண்ணணும். அந்த பில்லை அக்செப்ட் பண்ணுறதுல பெரிய பிரச்சனையாகுது. புரியுதுங்களா? இவங்க எப்படியாவது அதாவது இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து தனிபெரும் மெஜாரிட்டியில் 400+ சீட்ஸ் அடித்து ஜெயிச்சாங்க. பட் இப்போ நடந்த இந்த எலெக்ஷனில் அதாவது 2029 வரப்போதில் இப்போ போன வருஷம் நடந்துச்சு பாருங்கள். இதில் வந்து பெரிய மெஜாரிட்டியில் பிஜேபி ஜெயிக்கலை. அப்படி இழுத்துக்க பறிச்சுக்கிறது தான் இருந்துச்சு. சந்திரபாபு நாயுடு தான் நினைக்கிறேன். அவர் மட்டும் கொஞ்சம் கலந்துட்டு வந்திருந்தாருன்னா என்ன நக்கிட்டு போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் பிஜேபி இருக்குது அப்படின்னும் போது இவங்களுக்கு இந்த பில்ஸ் பாஸ் பண்ணுறது ராஜ்யசபாவில் பில்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து இந்த எம்பிஸில் 3ல் 2 பங்கு பேர் தடுத்தாங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. 2 பங்கு பேர் வந்து ஓகே பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு சிக்கல் வந்து அவங்களுக்கு இருக்குது. அது ஒரு சைடு வச்சாலும் இப்போ இந்த மக்கள் தொகை அடிப்படையில் இப்போ திருப்பி வந்து எம்பிஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு 80 எம்பி இருந்த யூபிக்கு இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? 240 எம்பி வரும். கிட்டத்தட்ட 24 கோடி பேர் அந்த யூபியில் மக்கள் தொகை ஆயிருக்காங்க. எங்கேருந்து எத்தனை கோடியிலேருந்து? 8 கோடியிலேருந்து 24 கோடி, டபுள் மடங்கு அதிகமாகிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் 4 கோடியிலிருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 7.92 22 தான் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 8 கோடி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் தான் அடிச்சிருக்கோம். பிஜேபி உத்தரப்பிரதேச டபுள் ஜம்ப் அடிச்சிருக்கான். புரியுதுங்களா? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடுகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பல திட்டங்களை கொண்டு வரும்போது சவுத்தில் இருந்த ஸ்டேட்ஸ் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் இது எல்லாமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற இந்த திட்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு ஆகிப்போச்சு. இல்லை நாமளே இருவர் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அடிப்படையில் நம்ம வந்து கண்ட்ரோல்டாக இருந்தோம். ஆனால் அவங்க அதை ஃபாலோ பண்ணாதனால தான் இன்றைக்கி 1க்கு 2 குட்டி போட்டு வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? 8 கோடியிலேருந்து 24 கோடி ஆயிருக்காங்க. அப்போ அவனுக்கு 240 எம்பினா அப்போ ஒரு 4 ஸ்டேட் அங்கே ஒன்றா சேர்ந்தால் போதும். அதில் முக்கியமாக பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்டேட் இருக்குது. இப்போ பீகார் வந்துச்சு. இப்போ பிஜேபி வந்து எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இப்போ வெஸ்ட் பெங்காலையும் பிடிச்சிருச்சு, மகாராஷ்டிரையும் ஆல்மோஸ்ட் பிடிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே பிஜேபி பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது இந்த 5-6 ஸ்டேட்டே போதும். புரியுதுங்களா? இப்போ இந்த 5-6 ஸ்டேட்டோட பாப்புலேஷனை இன்றைக்கி இருக்க ஸ்டேட்டஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னாவே இவங்களோட எம்பிஎஸ் 400-500 தாண்டி போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு சவுத்தோடைய சப்போர்ட்டே தேவைப்படாது. ஆனால் இன்றைக்கி சவுத்தோடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இவங்களால எம்பி ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. அது நீங்கள் இப்போ ஆந்திர பிரதேசம் கொடுத்துருக்க அந்த சப்போர்ட் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதே வந்து இந்த மக்கள் தொகை அடிப்படையில் 2021 எப்படி எடுத்தாங்களோ அதே அடிப்படையில் எடுத்தோம்னா நமக்கு நம்மளுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவையில்லை. வெறும் நார்த் இந்தியன்ஸே வந்து அதை ஈஸியாக கொடுத்துருவாங்க. பிஜேபியோ இல்லை காங்கிரஸோ யாராக இருந்தாலும் சரி. ஆக்சுவலி காங்கிரஸ் இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கிறனால ஈஸியாக வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதனால இதை வந்து நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். சரி, அதனால என்னப்பா அவங்கனால எம்பி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி வர இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்ன பண்ணாங்க? இதெல்லாம் தொல்லை பண்ணுறீங்க, இதுக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன பண்ணுறேன்? அப்படி போக வேண்டாம். யார்? அமித்ஷா என்ன பண்ணுறாரு? நான் அப்படி போக வேண்டாம், நம்ம வந்து அப்படியே உங்களுக்கு 50% அப்கிரேட் பண்ணுறோம் அப்படின்றாரு. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து 80 எம்பி வந்து உத்தரப்பிரதேசில் இருக்காங்கன்னா நாங்கள் 120 ஆக்கிடுறோம். உங்களுக்கு வந்து இப்போ 40 இருக்காங்கன்னா 60 ஆக்கிடுறோம். அப்படின்ற போது இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னாவே ஒரு 120 அந்த எம்பி ரேஞ்சில் தான் வருது. இதில் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வச்சுங்க. அப்போ இதை டபுளாக பண்ணோம்னா இதை வந்து அப்படியே 50% இன்க்ரீஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட் 200 கிட்ட உங்களுக்கு வந்துடுதுல்ல அப்படின்னு வரை ஒரு மாதிரி அப்படியே நம்மளை வந்து ஆமாம் நிறையா வந்தது எம்பி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். எம்பி நிறையா வந்தனால நமக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. எதாவது பண்ணாங்க எம்பிங்க பார்த்து.
எம்பியோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அங்க போயிட்டு தமிழ்நாட்டுடைய தேவைகளை பேசி, தமிழ்நாட்டுக்கு என்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது தான் அவங்களுடைய வேலை. புரியுதுங்களா? இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்ன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேலையோ எம்எல்ஏஸ் அவங்க வந்து என்ன பண்ணணுமோ அத பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைய பார்த்தாவே போதும். நாடு நல்லா இருக்கும். ஆனா அத எவனும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சப்போர்ட் இல்லாம வடமாநிலத்தருடைய சப்போர்ட்டும் வச்சு மட்டுமே ஒரு பிரதம மந்திரி உருவாக்க முடியும் அப்படின்றால், தமிழ்நாட்டில் இருந்து அதாவது எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் இந்த சவுத் சைட் ஸ்டேட்ல இருந்து நம்மளுடைய குரல்கள் நெரிக்கப்படும். நம்மளுடைய குரல்கள் அங்க எடுபடாது. நம்மளுடைய தேவைகள் அங்க கேட்காது. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனதா இருக்கலாம். சிஏஏ இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் ஏன் பண்றாங்க? நம்ம எவ்வளோ கத்துனாலும் அங்க அத பத்தி கண்டுக்க மாட்டாங்க. "உன் சப்போர்ட் எனக்கு தேவையில்ல போடா" அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிருவாங்க. முக்கியமா தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்ல தான் இவங்க அண்டி பொழைக்கிறாங்க. யாரு? நேஷனல் கட்சிகள் 2 பேருமே அண்டி பொழைக்கிற ஸ்டேட் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு மட்டும் தான் இந்தியாலயே. மத்த எல்லா ஸ்டேட்லயுமே அவங்க தான் மெயினு. காங்கிரஸ் கட்சி, பிஜேபி கட்சின்னு தான் இருக்குமே ஒழிய, தமிழ்நாட்ல மட்டும் தான் திமுகவா, அதிமுகவா, இப்ப தாவேகாவா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கட்சியை அண்டி பிழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த நேஷனல் பார்ட்டீஸ். இத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ, அப்ப இந்த தமிழ்நாட்டுடைய இந்த எம்பிஸ் வந்து நாளைக்கு தேவையே இல்ல அப்படின்னா, "உங்க ஸ்டேட்ல எங்களுக்கு வேலையே இல்ல. நாங்க எதுக்குடா உங்க ஸ்டேட்டுக்கு பண்ணணும்?" அப்படின்னு கேட்பான். புரியுதுங்களா? நாங்க என்ன வந்து உங்க ஸ்டேட்ல வந்து நின்னு எங்களுக்கு என்ன அப்படியே நீங்க டைரக்ட்டா காங்கிரஸ சிஎம் ஆக்குறீங்களா? இல்ல பிஜேபி காரன சிஎம் ஆக்க போறீங்களா? காங்கிரஸுக்கு 5 சீட்டு குடுப்பீங்க. பிஜேபிக்கு 1 சீட்டு குடுப்பீங்க. உங்க ஸ்டேட்ல நாங்க போட்டியே போடல. நாங்க உங்கள ஸ்டேட்டாவே கருதலடா அப்படின்னு நாளைக்கு சொல்லுவாய்ங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆனா, சட்டப்படி நம்ம வந்து வருமானம் பண்றதுல டாக்ஸ் குடுக்கணும், ஜிஎஸ்டி குடுக்கணும். சாரி டாக்ஸ் நம்மளுது. ஜிஎஸ்டி குடுக்கணும். அவன் என்ன சட்டம் போட்டானோ அத ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். நாளைக்கு ஹிந்தி இம்ப்ளிமென்டேஷன்னுவான். வேற வழி இல்ல. பண்ணி தான் ஆகணும். பில்லுல அங்க பாஸ் ஆயிடுச்சுன்னுவாய்ங்க. அத எதிர்த்து நீங்க கோர்ட்ல போயிட்டுருக்கணும். ஸோ இந்த மாரி பல சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சு தான் இந்த டீலிமிட்டேஷன வேண்டாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு தீர்மானம் போடுறாங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். இங்க தீர்மானத்துக்கு திமுக ஒத்துக்கிச்சு. ஆனா எம்பியோட அந்த இடத்துக்கு மட்டும் போலே அப்படின்னா, அது வேற, இது வேற. அந்த எம்பில போல அப்படின்னா, அதுக்கு கனிமொழி உட்கார்ந்து 1008 எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. புரியுதுங்களா? நாங்கள் அந்த பில்லை வந்து இன்னும் வரவே இல்ல. பில் வந்ததுக்கப்புறம் நாங்க படிப்போம். நாங்க கேட்டதெல்லாம் உள்ள இருக்கா? அது இருக்கா? இது இருக்கான்னு பார்ப்போம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் நாங்க கன்சிடர் பண்ணுவோம். இல்லன்னா இல்ல. தமிழ்நாட்டுடைய நலனை நாங்கள் வந்து மக்கள் நலனை கருத்தில் கொண்டு எல்லாம் செய்வோம்னு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கங்க. ஆனா இது சட்டசபை. லைவ்ல போய்க்கிட்டு இருக்கு. எம்பி கூட்டம் அப்படின்றது வந்து காலத்துல சம்டைம்ஸ் மறந்து போயிரும். அனைத்து கட்சி கூட்டுனாங்கப்பா. அதுல இவன் வந்தா அவன் வரல அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனா சட்டசபை அப்படின்றது வந்து ஒரு ரிஜிஸ்டர். இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, சட்டசபையில அன்றைய தாவேகா அரசு என்ன பண்ணுச்சு? இந்த டீலிமிட்டேஷனுக்கு ஒரு தீர்மானம் போட்டுச்சு. ஆனா இத எதிர்த்து வாக்கு போட்டது யாரு? திமுக அப்படின்னு ஒரு பதிவு வரும். இது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும் திமுகக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப திமுக வந்து ஒத்துக்கிச்சு. மத்த கட்சிகள் வந்து சின்ன கட்சிகள். அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க பிரச்சனை. அதனால வச்சுக்கங்களேன், அவங்க வந்து அரசியல் ஆதாயத்துக்காக தலையாட்டுவாங்க. இல்லன்னா வேண்டான்னுவாங்க. இதெல்லாம் ஒண்ணுதான். மக்கள் நலன்லாம் பெருசாலாம் யாரும் பார்க்க போறது கிடையாது. ஸோ இந்த டீலிமிட்டேஷன்னால நம்மளுடைய உரிமைகளும், நம்மளுடைய குரல்களும் நெரிக்கப்படும். உரிமைகள் பறிக்கப்படும், குரவலைகள் நெரிக்கப்படும். நமக்கான விஷயங்கள வந்து நம்மனால கேட்டு பெற முடியாது மத்திய அரசுலருந்து. அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இந்த டீலிமிட்டேஷன தலைவர் அவர்கள் எதிர்க்கிறாரு. அதனால தான் தீர்மானம் போட்டிருக்காரு அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதோட இந்த வேலைய முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.